கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன வைபவத்தின் ஒரு பகுதியாக திருத்தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரை வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை, விவரங்கள். வணக்கம் சுபா. கடலூர் மாவட்ட சிதம்பரத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது. நடராஜர் ஆலயத்தில் சென்ற 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மார்கழி ஆருத்ரா தரிசனம் துவங்கி 8 நாட்கள் தினசரி வீதி உலா மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாத காலத்தில் மாணிக்கவாசகர் திருவெண்பா பாடியபடி வருவார் என்று கூறப்படுகிறது. இன்றைய தினம் தேர் திருவிழாவில் காலை 5:30 மணி அளவில் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் உள்ள மூலஸ்தலத்தில் நடராஜ பெருமான் வெளியில் வந்து நடனம் ஆடியபடியே தேரில் அமருவார். முதலில் விநாயகர், அதுக்கடுத்து முருகப்பெருமான், மிகப்பெரிய தேரான நடராஜ பெருமான் தேர் அசைந்து கிளம்பு பின்பும் சிவகாமி அம்மன் தேர் பின்னால் வரும். அதற்கு அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் தேர் கிளம்பி வரும். சிதம்பரத்தில் உள்ள 4 வீதிகளும் உலா வரும். உடல்நலை சரியில்லாதவர்கள் மற்றும் நடக்க முடியாதவர்கள் இவர்களுக்கு நடராஜ பெருமான் 4 வீதிகளும் காட்சி அளிப்பார். பின்பு 2 மணி அளவில் தஞ்சை தொட்டி முனியில் விழுந்த தேர் 2 மணி நேரம் நின்ற பின்பு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிவபெருமானை தங்களது மாப்பிளை என்று மீனவ சமுதாய மக்கள் மேலதாளத்துடன் சீர்வரிசையில் வந்து நடராஜ பெருமானை வழியளித்து வைப்பார். இரவு 7 மணி அளவில் கீழ சன்னதியில் உள்ள தேர்முட்டி என்ற இடத்தில் மந்திரங்கள் ஓதப்பட்டு மேல தாளத்துடன் சிவபெருமான் நடராஜ பெருமானும் சிவராம சுந்தரம் நடனம் ஆடியபடியே ஆயிரங்கால் மண்டபத்தில் காட்சி அளிப்பார்கள். சிதம்பரத்தில் இந்த 4 வீதிகளும் வரும்பொழுது பொதுமக்களுக்கு காட்சி அளிக்கும் போது இங்கே தெய்வீக வேடமிட்டும் மற்றும் 4 வீதிகள் தோரணம் அமைக்கப்பட்டு பெண்கள் காலை முதலே 4 வீதிகளும் கோலமிட்டு தங்களுடைய அர்ப்பணிப்பை நடராஜ பெருமானுக்கு அர்ப்பணித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.